உங்களுக்கு எந்த ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல, ஆனா ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஊருக்குள்ள நிறைய ஏஐ பில்டர் அப்ளிகேஷன் வந்துருச்சு. இதுல எதை வந்து கரெக்டா சூஸ் பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைலா பார்க்க போறோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 4 ஏஐ பில்டர் அப்ளிகேஷன் எடுத்து அதை கம்ப்ளீட்டா கம்பேர் பண்ணிட்டு எந்த டூலை வந்து கரெக்டா சூஸ் பண்ணலாம்னு கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வீடியோ கடைசியா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம எடுக்க போற அந்த 4 அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்னா லவபிள், போல்ட், டெம்போ, ரிப்ளை. இந்த 4 டூல தான் வந்து நீ கம்பேர் பண்ண போறோம். சோ என்னோட ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா இந்த 4 டூலையும் ஓபன் பண்ணி எல்லாத்துலயுமே வந்து கரெக்டா லாகின் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்ப கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ அக்கவுண்ட்ல தான் இருக்கு. எதுவுமே வந்து பே பண்ணி வாங்கல. சோ என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட லவபிள் இருக்கு. சோ இது வந்து lovable.dev ல இருக்கும். அண்ட் போல்ட் இருக்குது, டெம்போ இருக்குது, அப்புறம் ரிப்ளைட் இருக்குது. இந்த 4 வந்து கம்பேர் பண்ணி இதுல நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ நார்மலா மத்தவங்க மாதிரி இந்த டூல்ஸ் எவ்வளவு இருக்கு, இது இவ்வளவு பே பண்ணணும் அப்படிலாம் வந்து கம்பேர் பண்ண வரல. சோ இந்த 4 டூல்ஸோட டீடைல் கம்பேரிசன் வேணும்னா நீங்க ஜஸ்ட் ChatGPT லாகின் பண்ணி இந்த 4க்கான டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா ஈஸியா வந்துரும். பட் ஆனா நம்ம வந்து இப்படி கம்பேர் பண்ண போறதுல இதுக்கு மேல ஒரு படி போயிட்டு 4 டூல்ஸ்லுமே ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்றதுக்கு ஒரே மாதிரியான டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்க போறோம். இந்த 4 டூல்ஸுமே எப்படி பக்காவா கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ என்ன பண்ணா ஒரு சிம்பிள் டெமோ அப்ளிகேஷன் பண்ண போறோம். சோ இந்த அப்ளிகேஷனை நம்ம சிம்பிளா டெக்ஸ்ட் ஃபார்மட் கொடுக்காம இதை ஏஐ ல கொடுத்துட்டு ஒரு ப்ராப்பரான டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து நம்ம பில்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ChatGPT ஓபன் பண்ணிக்கிறோம். ChatGPT ல என்னோட அப்ளிகேஷன் என்ன மாதிரி வேணுமோ அதை ஜஸ்ட் நான் டைப் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து ChatGPT ல கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பக்காவான ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து ChatGPT வந்து நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இதை வந்து காப்பி பண்ணி நம்ம எல்லா இடத்துலயும் போட போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டீடைல் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து நமக்கு ChatGPT ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் எடுத்துட்டு இந்த 4 ஏஐ டூல்லையுமே வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். ஒரே மாதிரி கொடுக்க போறோம், வேற எதுவுமே மாத்தி கொடுக்கல. இந்த 4 ஏஐ டூலுமே எப்படி நமக்கு ப்ரொஃபஷனல் வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சோ என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் லவபிள்ல பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்டர் கொடுத்துறேன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா போல்ட் போறேன். போல்ட்ல கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துறேன். அடுத்து டெம்போ போறேன். டெம்போல பேஸ்ட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். அடுத்து ரிப்ளைட் போறேன். ரிப்ளைட்ல பேஸ்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் சாட் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 4 வெப்சைட்லயுமே நம்மளோட அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிருச்சு. டெம்போலாம் வந்து பக்காவா பிஆர்டில ஜெனரேட் பண்ணி பண்ணுது. ஸோ இப்போ போல்ட்லேயே வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கு. லவபிள்லேயே வந்து நமக்கு பில்ட் பண்ணிட்டு இருக்கு. ரெப்ளைட்லேயே வந்து நமக்கு பில்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ரெப்ளைட் என்ன அப்படின்னா நம்ம வந்து அப்ரூவ் கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ரூவ் பிளான் அண்ட் ஸ்டார்ட் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா என்னென்ன பேஜ்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஸோ நான் வந்து அப்ரூவ் பிளான் அண்ட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு 4 வெப்சைட்லையுமே வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பில்ட் பண்றதுக்கு நேரம் ஆகும். எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 4 வெப்சைட்டுமே எப்படி பில்ட் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஏஐ பத்தி ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கு, இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் அது போக உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இந்த லிங்க் டீம் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். A few moments later. சோ ஃபைனலா இந்த 4 டூலுமே வந்து நம்மளோட டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்க்கு ஏத்த மாதிரி வெப்சைட் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருச்சு. சோ இப்போ இந்த 4 டூல்ஸ்மே எப்படி பில்ட் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இந்த 4 டூல்லையும் ஃபர்ஸ்ட் எந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா ரிப்ளைட் தான் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுது. அதுக்கப்புறம் லவபிள் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் போல்ட் கம்ப்ளீட் பண்ணிச்சு. அண்ட் ஃபைனலா தான் டெம்போ வந்து பில்ட் பண்ணி கொடுத்துச்சு. சோ இப்போ ஒவ்வொன்றுமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து லவபிள் வந்து நான் செக் பண்றேன். சோ நம்மளோட டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்க்கு ஏத்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துச்சு. சோ இப்போ பாத்தீங்கன்னா இதான் அந்த அப்ளிகேஷன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சோ இது வந்து நான் ஃபுல் வியூல காமிக்கிறேன். சோ இங்க பாருங்க சூப்பரா ஒரு மாதிரி டீசெண்டா வந்து பில்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஆனா இங்க பாருங்க இதெல்லாம் என்னன்னே தெரியல. யுவர் ஸ்மைல் இஸ் அவர் இங்க என்னன்னே தெரியல, ஏதோ ஒண்ணு இருக்கும். பட் ஆனா இங்க இது வரல. ஒரு மாதிரி டீசெண்டான அண்ட் இன்னொன்னு மெடிக்கலுக்கு ஏத்த மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு மாதிரி நீட்டா இருக்கு. சோ நான் வேற எதுவுமே கொடுக்கல. சோ கீழே ஃபூட்டர் மேனுமே வந்து கரெக்டா இருக்கு. சோ நான் வேற எந்த டீடைல்ஸுமே கொடுக்கல. ஃபோன் நம்பர் ஆட் ஆயிருக்கு. ஆனா இந்த இது நான் கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் கான்டாக்ட் இன்ஃபோ சும்மா ஏதோ ஒரு அட்ரஸ் ஆட் பண்ணிடுச்சு. சோ என்ன பண்ணா நம்ம டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டை ஏஐ ஏஜென்ட் திங்க் பண்ணி நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா அவர் சர்வீஸ்னு சொல்லி நிறைய சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இப்போ அடுத்து புக் அப்பாயின்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இதை கிளிக் பண்றேன். சோ அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. சோ மறுபடியும் நான் ஹோம் போறேன். மறுபடியும் இங்க வர்றேன், ஓப்பன் ஆகுது. இப்போ இங்க புக் நோ கொடுக்குறேன், ஓப்பன் ஆகுது. சோ ஒரு மாதிரி டீசெண்டா நம்மளோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்றதுக்கு ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா வந்து கிரியேட் பண்ணி பார்க்கிறேன். இங்க டேட் பிக் பண்ற மாதிரி. சோ மேட்டர் என்ன நம்ம 7 PM to 9 PM தான் கொடுத்திருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி டைம் ஸ்லாட்டுமே வந்து ஏஐ ஏஜென்ட் வந்து திங்க் பண்ணி நமக்கு பண்ணிருக்கு. சோ நான் ஒரு 7:30 to 8 போடுறேன். கொடுத்துட்டு புக் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். இங்க பாருங்களேன் கன்ஃபார்ம்னு கூட வந்துருச்சு. அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம்னு வந்துருச்சு. கீழே பாருங்களேன் அப்பாயின்மெண்ட் புக்குன்னு கூட வந்துருச்சு. சூப்பரா வந்திருக்கு ஆக்சுவலா. சோ அடுத்து புக் ஆனதும் கொடுக்குறேன், வந்துருச்சு. சோ ஒரு மாதிரி டீசெண்டா கொடுத்துருக்கு. சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டீடைல்ஸ் வந்து நம்மளோட மெயிலுக்கு சென்ட் பண்ற மாதிரி நம்ம டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா ரெடி ஆச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அடுத்து நம்ம போல்ட் போவோம். போல்ட் எப்படி நம்ம பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்ப்போம். சோ இதை வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம்.
ஸோ இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் வந்துச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டீசென்டான ஒரு யூஏ டிசைனை யூஸ் பண்ணி நமக்கு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் லவபிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து பில்ட் பண்ணியிருக்கு. ஸோ யுவர் ஸ்மைல், அவர் பிரியாரிட்டி சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க கீழே வந்து சில சர்வீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் மெனுமே வந்திருக்கு. ஸோ இதுலையும் பாருங்களேன் ஃபோன் நம்பர்லாம் ஆட் ஆயிருக்குது, சும்மா அட்ரஸுமே ஆட் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாம் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கன்சல்டேஷன் இருக்கு. இப்போ கன்சல்டேஷன்லாம் பாருங்களேன், நான் கர்சர் கொண்டு போறேன், அந்த பட்டன்ஸ் வருது இப்படி மேலே. இது ஒரு மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் லுக்ல வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து புக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு பார்ப்போம். புக் யுவர் கன்சல்டேஷன் கொடுக்குறேன். புக்கிங் பேஜ்மே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது பாருங்க ஒரு மாதிரி டீசென்டான ஒரு யூஏல இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்து பார்க்குறேன், சும்மா டீட்டெயில் கொடுத்து பார்க்குறேன். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாட்டுமே வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கு. ஸோ இதை ஒன்று டைம் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். புக்கிங் ஆகுது. சூப்பரான ஒரு யூஏ டிசைன்ல சூப்பரா வந்திருக்கு. ஸோ இங்க பாருங்க புக்கிங் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது, சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, கிளினிக் ஹவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் கன்ஃபர்மேஷனும் இருக்குது. இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரிண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்து பார்ப்போமா? பிரிண்டிங்கே ஓப்பன் ஆகுது. வா, போல்ட் வேற லெவல். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஈஸியா வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்க. அப்படியே வந்து பிரிண்ட் ஆப்ஷன் கூட வந்துருச்சு. ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டீடைல்ஸ் வந்து நம்மளோட இமெயிலுக்கு சென்ட் பண்ற மாதிரி கூட நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். போல்ட்டுமே வந்து சூப்பரா பண்ணிருக்கு. ஸோ அடுத்த டெம்போ பார்க்கலாம். ஸோ டெம்போ வந்து நமக்கு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்களேன், டென்ட்டுக்கு ஒரு இமேஜ் யூஸ் பண்ணிருக்கு. ஓகே, பட் ஆனா வெப்சைட் பாருங்க ஓரளவுக்கு ஓகே. அந்த லவபிளுக்கும் போல்ட்டுக்கும் கம்பேர் பண்றப்ப இது ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா கொஞ்சம் மெனுஸ் கொஞ்சம் வேற மாதிரி டிசைன்ல பண்ணி கொடுத்துருக்கலாம். இது ஒரு மாதிரி சிம்பிளா இருக்குது. அண்ட் நம்ம புக் அப்பாயின்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஹோம் பேஜ்லயே வந்துருச்சு. கொஞ்சம் ப்ரொஃபஷனல் இல்லாம இருக்குது. முக்கியமா ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் மேப் வந்து ஆட் ஆயிருக்குது. அது போக இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது. பட் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கு. இதுலயே நம்ம புக் பண்ணி பார்ப்போம். செலக்ட் டேட், டைம் ஸ்லாட், புக் அப்பாயின்மெண்ட். ஓகே, இங்க புக் அப்பாயின்மெண்ட் எதுவுமே வந்து ஒர்க் ஆகல. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பக்காவான அப்ளிகேஷன் இது வந்து பில்ட் பண்ணி கொடுக்கல. ஓகே, ஸோ டெம்போ வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லெவல்ல இருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. பக்காவான ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெப்ளிட் பார்க்கலாம். ஸோ ரெப்ளிட்லேயே வந்து நம்மளோட அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ ஓகே, இப்போ இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இங்க பாருங்களேன், ஒரு மாதிரி டீசென்ட் லுக்கா இருக்கு. நல்ல ப்ராப்பரான ஒரு யூஏ டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி டீசெண்டா தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி முன்னாடி வந்து யுவர் ஸ்மைல், அவர் பிரியாரிட்டி, டென்டலுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரா ஒரு ஹெட்டர் இருக்கு. சில டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் மாடல் டென்டல் கேர் அட் 10+ இன் கோயம்புத்தூர். சில டிஸ்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணிருக்கு. ஒரு நைஸ் இமேஜ் வந்து எடுத்து யூஸ் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து டென்டல் சர்வீஸ் இருக்கு. இங்க பாருங்க யூஏ எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலா இருக்கு. பட் ஆனா இதுக்கு பிறகு வேற ஏதாச்சும் பேக்ரவுண்ட் கலர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒயிட்ல இருந்துருக்கு, பட் ஓகே நல்லா தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் நம்மள சூஸ் பண்ணணும், எக்ஸ்பர்ட் கேர், கன்வீனியன்ஸ் ஹவர்ஸ், மாடர்ன் டெக்னாலஜி, சின்ன இருக்கு. மேக்ஸிமம் என்ன அப்படின்னா இதுலலாம் வந்து இமேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணிருக்கு. வேற எதுவும் இமேஜஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. ஸோ இதுல வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஹவர்ஸ், ஆப்ரேட்டிங் டேஸ், கன்சல்டேஷன் ஹவர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதுல ஷெட்யூல் விசிட் கொடுத்து பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா இதுக்குமே வந்து ஒரு தனி பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி டீசெண்டா இருக்கு. இந்த யூஎஸ் ஸ்டைலுமே வந்து ஒரு மாதிரி டீசெண்டா இருக்கு. ஸோ இதுல வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ப்ரிஃபர்ட் டேட் கொடுக்குறேன். ஸோ டைம் ஸ்லாட்டுமே கொடுக்குறேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் வந்து புக் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பேஷண்ட் டீடைல், அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஓகே தான், ஒரு மாதிரி டீசெண்டா வந்து நமக்கு என்ன வேணுமோ அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பரா வந்து பில்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 4 டூல்லையும் ஒரே மாதிரி டெக்ஸ்ட் ப்ராம்ப்டா கொடுத்தோம். இந்த 4 டூலுமே வந்து நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டான வெப் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த 4ல வந்து எது நான் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்களுமே பார்த்துருப்பீங்க. நீங்களே பார்த்துட்டு நீங்களும் ஒரு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஃப்ரீ பிளான்லயே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டீசெண்டான வெப் அப்ளிகேஷன் எந்த இது பில்ட் பண்ணி கொடுக்குதோ அந்த டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 4 ஏஐ டூலுமே வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. இந்த 4 ஏஐ டூலுமே வந்து ப்ராப்பரா ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியும். அண்ட் ஈவன் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண முடியும், ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த ஏஐ பில்டர் யூஸ் பண்ணி எந்த ஒரு கோடியுமே வந்து நமக்கு தெரியாம ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.